ஒரு குறிப்பிட்ட பிரமிடு உள்ள போன சில பேர் மர்மமான முறையில இறந்து போயிருந்தாங்க. இது பத்தி அந்த ஊர்வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரமிடு உள்ள இறந்து போன பாரா மன்னருடைய ஆவி அங்க இருப்பதாகவும், அந்த ஆவி ஏதோ ஒரு விஷயத்த அங்க பாதுகாப்பதாகவும், அதை எடுக்க போய் தான் இவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நான் உங்கள் பிரதி. பிரமிட் நிறைய இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிரமிட் என்ன அப்படின்னா த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா. இந்த பிரமிட் கிமு 2560ஆம் ஆண்டுல கூஃபு என்கிற மன்னர் தான் இந்த ஒரு பிரமிட கட்டி இருக்கிறாரு. எகிப்துல இருக்கக்கூடிய மன்னர்களை ஃபெரோ அப்படின்ற ஒரு வார்த்தையில அவங்களை கூப்பிடுறாங்க. எதுக்காக ஃபெரோ அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, ஃபெரோ அந்த வார்த்தைக்கான மீனிங் த கிரேட் ஹவுஸ், அதாவது இவங்க பெரிய பெரிய பேலஸ்ல இருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஃபெரோ அப்படின்ற ஒரு வார்த்தையோட இவங்க கூப்பிடுறாங்க. நாளடைவுல எல்லா மன்னரையுமே ஃபெரோ அப்படின்ற வார்த்தையை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கூஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த மன்னர் யார் அப்படின்னா, பண்டைய எகிப்தினுடைய 4வது ராஜவம்சத்தை சேர்ந்த 2வது மன்னர் தான் இந்த கூஃபு அப்படின்றவர். இந்த பிரமிட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷாக்கிங்கான பல விஷயங்கள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கிசா பிரமிடை எடுத்தோம் அப்படின்னா, அந்த பிரமிடுடைய ஹைட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ என்ன அப்படின்னா பையுடைய வேல்யூ. பொதுவா நம்ம எல்லாருமே மேக்ஸ்ல படிச்சிருப்போம். பையுடைய வேல்யூ 22/7 அப்படின்றது. இந்த கிசாவுடைய பிரமிடோட ஹைட் பேஸ் ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்னா 3.14152965 அப்படின்ற ஒரு வேல்யூ வருது. இது பையுடைய வேல்யூ. அப்போ இதுல இருந்து என்ன நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா, பையுடைய வேல்யூவை 4500 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? இதே பிரமிடுடைய சர்ஃபேஸும் அதனுடைய ஹைட்டும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ 299792458. இது என்னடா இந்த ஒரு நம்பர் அப்படின்னா, லைட்டுடைய ஸ்பீடோட வேல்யூ இது. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 4500 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நீங்க கூகுள்ல இந்த பிரமிடுடைய லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஒரு நம்பர் தான் வருது. இந்த ஒரு கிசா பிரமிட இவங்க எங்க கட்டி இருக்கிறாங்கன்னா, நம்ம பூமி உருண்டை அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா லாட்டிடியூட், லாங்கிடியூட், ஈக்வேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே ஒன்னா சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இந்த ஒரு கிசா பிரமிட இவங்க கட்டி இருக்காங்க. இதுல பல விஞ்ஞானிகள் ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம பூமி உருண்டை அப்படின்றத 4500 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. பூமி உருண்டை அப்படின்றத தியரட்டிக்கலாக நம்ம சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம அக்செப்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க பாராமன்னர் காலத்தில், இன்னும் சரியாக சொல்லணும்னா 4500 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமாக இருக்கட்டும் அல்லது பைபிளாக இருக்கட்டும், இதுலேயும் பூமி உருண்டை அப்படின்றத பல இடங்களில் அவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. எதுக்கு இந்த பாரா மன்னருடைய உடலை பிரமிட்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இது ஒரு விஷயமாவே நம்பினாங்க. அதாவது இறந்து போன பிறகும் இவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது வேற ஒரு உலகத்தில் அப்படின்றதற்காகவும், இவங்க இறந்த உடனே இவங்க உடலை அங்கே அழகாக பதப்படுத்தி அங்கே எடுத்து வைக்கிறாங்க துணியில் சுற்றி. அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸு, பொற்காசுகள், இது போன்ற எல்லா விஷயங்களையும் அதில் வச்சுட்டு இவங்க அந்த பிரமிடை இவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒருவேளை யாராவது அந்த இறந்து போன மன்னருடைய உடலை திருட நினைச்சாங்க அப்படின்னா, மன்னருடைய ஆன்மா அந்த சம்பந்தப்பட்ட நபரை அடிச்சு கொன்னுடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுக்காகவே பல ரிசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் யாருமே அந்த பக்கமே போகாமல் இருந்தாங்க. மக்கள் நம்பிட்டு இருந்த இந்த ஒரு விஷயம் உண்மையே கிடையாது, இதை நாங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்டில் ஒருவருடைய பெயர் லார்ட் கெர்னாவுன், இன்னொருவர் ஹாவர்ட் கேர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 1922 அந்த பிரமிடு உள்ள இவங்க போகிறாங்க. போயிட்டு பாரா மன்னர் உடலை அந்த சுற்றி இருந்த அந்த துணியெல்லாம் இவங்க எப்படி சுற்றி இருக்காங்க, எப்படி இந்த உடல் இன்னும் பாதுகாப்பாக இருக்குது, எப்படி இந்த துணியை இவங்க சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, பாரா மன்னருடைய தலைக்கு நேராக மேலே ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்கு. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, டெத் வில் ஸ்லே வித் ஹிஸ் விங்ஸ் ஹூஎவர் டிஸ்டர்ப்ஸ் த பாரா மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய தூக்கத்தை யார் கெடுக்கணும்னு நினைச்சாவும் அவங்கள சாவு விடாது அப்படின்றது தான் அதற்கான ஒரு அர்த்தம். இந்த 2 சயின்டிஸ்டுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7 மாதத்துக்கு அப்புறம் இவங்க இறந்துடுறாங்க. இந்த
இறந்து போன இந்த 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து போகிறாங்க. அவங்களும் உள்ளே போகிறாங்க. இவங்க பண்ண மாதிரியே அந்த துணிகளெல்லாம் வந்து இவங்களும் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு சில மாதங்களில் வந்து இறந்துடுறாங்க. அதன் பிறகு 20 பேர் கொண்ட குழு வந்து உள்ளே போகிறாங்க. அவங்களும் போன உடனே பாராமன்னருடைய அந்த அவர் உடலை சுற்றி இருந்த அந்த ஒரு துணியெல்லாம் இவங்களும் ரிசர்ச் பண்ணுறாங்க. அவர் தலைக்கு நேராக இருந்த அந்த ஒரு எகிப்து வாசகத்தையும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களில் வந்து இவங்களும் வந்து இறந்துடுறாங்க. அதன் பிறகு தான் இந்த இடத்தையே வந்து சீல் பண்ணுறாங்க. இப்போ இவங்களாம் ஏன் இறந்தாங்க அப்படின்றத வந்து பல பேர் பல கதைகளை சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கிராம மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே அது உள்ளே வந்து இறந்து போன பாராமன்னரின் ஆவி இருக்குது, அதனால தான் வந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பல கட்டுக்கதைகள் வந்து இதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பல பேருக்கு வந்து பல வருஷக்கணக்காகவே வந்து அவங்க மனதில் வந்து ஓடிட்டு இருந்தது. அது எப்படி உள்ளே போனவங்க எல்லாருமே வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்தவர்களின் உடல் எல்லாத்தையுமே வந்து பரிசோதனை பண்ணால் அதில் ஒரு திடுக்கிடும் விஷயங்கள் பல வருது. என்ன அப்படின்னா, இவங்க உடலில் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் வந்து சொல்கிறாங்க. இவர்கள் இறந்ததற்கு இது ஒரு காரணமாகவும் இருந்தாலும், ஆனால் அதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றி க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரமிடில் 4500 வருஷமாக எப்படி பாக்டீரியா வந்து உள்ள உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு மர்மமாக தான் இருக்குது.